வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 16 to 22க்கான கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் 2. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஆடிட். இது வந்து நம்ம இந்தியாவோட சிஏஜி காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட புது இனிஷியேட்டிவ். இதை ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, பப்ளிக்கோட ஃபினான்ஷியல் ஆடிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ஏஐ மூலமாகவும் அதாவது டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஆடிட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிஏஜி பற்றி பார்க்கணுன்னா, இந்த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலை பற்றி நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கில் ஆர்டிகல் 148 வரும். அடுத்தது ஜிஐ டேக் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணதை பற்றி பார்ப்போம். உறையூர் காட்டன் சாரி. அடுத்தது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை. நாமக்கல் மண் பாத்திரங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது கல்ச்சட்டி. அடுத்தது தூயமல்லி ரைஸ். அப்புறம் அம்பா சமுத்திரம் சொப்பு சாமான், ட்ரெடிஷ்னல் உட்டன் டாய்ஸ் இதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸில் இருந்துன்னு பார்க்கும்போது பன்னா டைமண்ட்ஸ், இது வந்து மத்திய பிரதேஷ் பன்னா டைமண்ட்ஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சிக்கிமோட 2 இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது துங்பக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பம்டாங்குன்னு சொல்லுவாங்க. இந்த துங்பக்குன்றது 3 ஸ்ட்ரிங் வச்சுது, பம்டாங்குன்றது ஃப்ளூட். அம்பாஜி மார்பிள் குஜராத் சேர்ந்தது. இது தூயமல்லி ரைஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து 135 to 140 டேஸ்க்குள்ளே விளையக்கூடிய ரைஸ் தான் இந்த தூயமல்லி ரைஸ். ஜிஐ டேக் பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸோட ஆக்ட் ஒன்று இருக்குது, அது 1999 கொண்டு வந்தாங்க. இப்போது நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 74 ஜிஐ டேக்ஸ் இருக்குது. நமக்கு மேலே உத்தரப்பிரதேஷ் வச்சுருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் தமிழ்நாடு. அடுத்தது வேர்ல்டோட ஹையஸ்ட் ஃபைட்டர் கேப்பபிள் ஏர்பேஸ், இது வந்து லடாக்கில் இருக்குது. மூத் நியோமா ஏர்பேஸ், இது வந்து வேர்ல்டோட ஹையஸ்ட் ஃபைட்டர் கேப்பபிள் ஏர்பேஸ். இது வந்து 13,700 feet. சைனா பார்டரில் இருந்து 30 to 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் 2025க்கானது கோயம்புத்தூரில் நடந்துச்சு. இது வந்து நவம்பர் 19 to 21 வரைக்கும் நடந்தது. இதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிலாம் வந்திருந்தார். நம்ம தமிழ்நாடோட ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 50K பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, 50,000 பேர் வந்திருந்தாங்க. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் மீல் ஸ்கீம் ஃபார் சானிடேஷன் ஸ்டாஃப். இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். நவம்பர் 15, 2025 தான் இதனோட லான்ச் டேட்டு. எந்த இடத்துல? சென்னையில். ஃப்ரீ ஃபுட்டுன்னு பார்க்கும்போது 3 வேளை சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. இதனோட சேர்ந்து அவங்க தங்குறதுக்கான ஒரு ரூம்ஸ், சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரியும் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டிசம்பர் 6, 2025 கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 8th எடிஷன் ஆஃப் அஜயா வாரியர் வந்து நடந்திருக்கு. இது வந்து யூகேவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் உள்ள ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். எங்கே நடந்துச்சுன்னா ராஜஸ்தானில். பர்டிகுலராக சொல்லணுன்னா மகாஜன் ஃபீல்ட் ஆஃப் ஃபயரிங் ரேஞ்ச், அங்கே தான் நடந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மித்ர சக்தின்னு ஒன்று பார்த்தோம், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்தது. சமுத்திர சக்தின்னு ஒன்று பார்த்தோம், அது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடந்தது. மைத்ரின்னு ஒன்று பார்த்தோம், இந்தியா அண்ட் தாய்லாந்து. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் கருடா. இந்த எக்ஸசைஸ் கருடான்றது ஒரு இந்தியாவுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையிலான ஒரு ஏர் எக்ஸசைஸ். 27 நவம்பர் 2025 இதை கன்க்ளூட் பண்ணாங்க. பர்டிகுலராக சொல்லணுன்னா மாண்ட் டி மார்சன் அப்படின்ற ஒரு இடத்துல. அடுத்தது ஜாகிருதி பிளாட்ஃபார்ம். இது என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும். லான்ச் பண்ணது Jan 1, 2025. ஸோ ஜான்வரி ஆரம்பித்து இப்போ என்ன டிசம்பர் நடக்குதா, இந்த டிசம்பருக்குள்ளேயே 2 lakh யூசர்ஸ் இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு கிரீவியன்ஸ் ரிட்ரெசல், குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. ஜாகிருதி பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணது Jan 1, 2025. அடுத்தது சாயில் எமர்ஜிங் அச்சீவர்ஸ் அவார்ட். இந்த அவார்டு வந்து 5 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, அசாமை சேர்ந்தவங்க அந்த 5 பேரும். 5th பைனியல் சன்ஸ் ஆஃப் த சாயில் அவார்ட்ஸ், இது வந்து கவுஹாத்தியில் நடந்துச்சு. இந்த அவார்ட்ஸை கொடுத்தவர் யாருன்னா ஸ்ரீ சர்பானந்தா சோனோவால். இவர் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஸோ வாங்கின 5 பேர் யாருன்னு பார்த்தா சுக்ரிதா பருஹா மீடியா அண்ட் கம்யூனிகேஷனுக்கு, சங்கமித்ரா கலிதா ஆண்டர்பிரினர்ஷிப், ஈஷா ராணி பருஹா ஸ்போர்ட்ஸ்க்கு, ஹிம் ஜோதி தாலுக்தார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், டாக்டர் தெவ்ஜானி போரா இது வந்து கன்சர்வேஷன்.
நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ராமோஜி எக்ஸலன்ஸ் அவார்ட். முதல் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டின்றது ஹைதராபாத்தில் இருக்குது. அங்கே 17 நவம்பர் 2025 அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ராமோஜி எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் என்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம வைஸ் பிரசிடெண்ட் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வந்திருக்கிறாரு. சிஎம் ஆஃப் தெலுங்கானா அண்ட் சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். டோட்டலாக 7 அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபீல்டுக்கும். அடுத்தது சிமுசெட் அவார்ட். இது வந்து நம்ம நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் இதுக்கு கிடச்சிருக்கு. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சயின்ஸ் சிட்டியில் ஒரு கிளைமேட் சேஞ்ச் கேலரி வச்சுருக்குறாங்க, ஆன் தி எட்ஜ் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த சிமுசெட் அப்படின்ற ஒரு அவார்ட் வந்து கிடச்சிருக்கு. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 27th ஐகாம் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் துபாயில் நடந்துச்சு. அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட சயின்ஸ் மியூசியமுக்கு இப்படி ஒரு அவார்ட் கிடச்சிருக்கிறது ஒரு பெருமை தான். அடுத்தது நேஷ்னல் கோபால் ரத்னா அவார்ட்ஸ் 2025க்கானது. இந்தியாவோட டாப் டைரி அண்ட் லைஃப் ஸ்டாக் ஹானர். இது ஹையஸ்ட் ஆனர் இந்த லைஃப் ஸ்டாக் டைரி செக்டாரில் சொல்கிறோம். இது வந்து நவம்பர் 26 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா நவம்பர் 26ன்றது நேஷ்னல் மில்க் டே. இது எதுக்கு கீழே இந்த அவார்ட்லாம் கொடுத்துட்ருக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்ட்டு ஒன்று 2021 லான்ச் பண்ணாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி அண்ட் டைரிங். அடுத்தது இலக்கிய மாமணி அவார்ட் 2024க்கானது இப்போ 2025 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் வந்து 3 தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் தமிழ். ட்ரெடிஷ்னல் தமிழ்னா என்னது? மரபு தமிழ். இதுக்கு ஞானசுந்தரம் ஞானசுந்தரம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஆர் காமராசு அப்படின்றவருக்கு ரிசர்ச் தமிழ் ஆய்வு தமிழுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது கே சோமசுந்தரம், இவருக்கு இல்லைன்னா கலாப்ரியான்னு கூட சொல்லுவாங்க, கிரியேட்டிவ் தமிழ் அதாவது படைப்பு தமிழ். ஸோ இந்த 3 பேருக்கும் இலக்கிய மாமணி அவார்ட் 2024க்கானது கிடச்சிருக்கு. இதில் என்னென்னா 5 lakhs rupees கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அடுத்தது G20 சம்மிட் 2025க்கானது ஜோஹன்ஸ்பர்கில் நடந்துச்சு 22 and 23 நவம்பர். ஸோ இது வந்து 20th மீட்டிங் ஆஃப் G20. ஆப்ரிக்கன் காண்டினென்ட்டில் செலிப்ரேட் பண்ண ஃபர்ஸ்ட் சம்மிட் இது தான். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இப்போ 21 கண்ட்ரிஸ் இதில் இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுமே இதில் ஒரு கண்ட்ரி தான். இந்த G20ன்றது செப்டம்பர் 26, 1999 ஃபார்ம் பண்ணாங்க. டிஜி அறிவு அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமு நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக சொல்லணும்னா காஞ்சிபுரம் ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை 2 பேர் கனெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒன்று சாம்சங்கும், இன்னொன்று யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க், நம்ம இந்தியாவை சேர்ந்தது. ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த எஜுகேஷனை ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இதனோட நோக்கம். டிஜி அறிவு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டில் 10 கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டாலரன்ஸ் 2025க்கானது நவம்பர் 16, 2025. நவம்பர் 16, 2025 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டாலரன்ஸ். அடுத்தது நேஷ்னல் ப்ரெஸ் டே, அதுவும் நவம்பர் 16 தான். இது வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனோட ஃபங்க்ஷனிங்கை மார்க் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த நேஷ்னல் ப்ரெஸ் டே அப்படின்றத நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது இந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது 1966 கொண்டு வந்தாங்க, நவம்பர் 16, 1966. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண டேவை தான் இப்போது நம்ம நேஷ்னல் ப்ரெஸ் டேவாக கொண்டாடுறோம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. 1939 நாசி ஆக்குபேஷனுக்கு எதிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தினாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பவர் இது பண்ணணும் அப்படின்றதுனால 1941 நவம்பர் 17 இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுவே நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே நம்ம இந்தியாவோடதுன்னு பார்த்தோன்னா அக்டோபர் 15, நவம்பர் 17 இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. இந்த வருஷத்துக்கான தீம்னு பார்த்தோன்னா எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். இதை டிக்ளேர் பண்ணதுன்னு பார்த்தோன்னா 1941. அடுத்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்விக்கல் கேன்சருக்காக ஒரு டே வந்து கொண்டாடுறோம். ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 17, 2025. ஸோ நவம்பர் 17 இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் டே. அடுத்தது வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறோம் நவம்பர் 17, 2025. இதை டிசைக்னேட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நவம்பர் 17, 2020 WHO ஒரு ஸ்ட்ராட்டஜியை லான்ச் பண்ணாங்க. அதை மார்க் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த வருஷம் வந்து அதே டேட்டை
அஃபிஷியலாக வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டேவாக கொண்டாடும். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. இது நவம்பர் 19. இந்த வருஷத்துக்கான தீம்னு பார்த்தோன்னா செலிப்ரேட்டிங் மென் அண்ட் பாய்ஸ். அடுத்தது நேஷ்னல் இன்டகிரேஷன் டே. இது வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட பர்த்டேவோட கோயின்சைட் ஆகும். நெக்ஸ்ட் வேர்ல்டு டாய்லெட் டே. இது வந்து நவம்பர் 19. இந்த வருஷத்துக்கான தீம் வி வில் ஆல்வேஸ் நீட் த டாய்லெட். இன்னொன்று சானிடேஷன் இன் ஏ சேஞ்சிங் வேர்ல்ட். ஸோ நவம்பர் 19 3 விஷயம்: இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, நேஷனல் இன்டகிரேஷன் டே, வேர்ல்டு டாய்லெட் டே, இன்னொன்று இந்திரா காந்தியோட 108th பர்த்டே இந்த 2025 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே. இந்த வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டேன்றது நவம்பர் 20. இந்த வருஷத்துக்கான தீம்னு பார்த்தோன்னா மை டே மை ரைட்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி சைல்ட் எவ்ரி ரைட் அப்படின்றது தான் தீம். இதுவே நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டேன்னு பார்த்தோம்னா நவம்பர் 14. இது வந்து 1954 இந்த வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டேன்றது செலிப்ரேட் பண்ணுறாங்க, 1954. அடுத்தது ஆல் இண்டியா கோஆப்ரேட்டிவ் வீக். இது வந்து இந்த 2025க்கானது 72nd ஆல் இண்டியா கோஆப்ரேட்டிவ் வீக், நவம்பர் 14 20 வரைக்கும். இந்த வருஷத்துக்கான தீம்னு பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆஸ் வெஹிக்கல் ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஎன் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு இந்த 2025 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தீம்னு பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் பில்ட்ஸ் அ பெட்டர் வேர்ல்ட். ஸோ இது மூலயமா நம்ம எஸ்டிஜியை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் வீக். இது வந்து நவம்பர் 19 to 25. இதை ஆர்கனைஸ் பண்ணது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். வேர்ல்ட் டெலிவிஷன் டே. இது வந்து நவம்பர் 21. இது வந்து 1966 நவம்பர் 21 அன்னைக்கு வேர்ல்டு டிவி ஃபாரம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு டெலிவிஷன்றது சாதாரணமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இதை பற்றி இதுக்காக ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு தான் இந்த டேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு ஃபிஷரிஸ் டேன்றது அதுவும் 21 நவம்பர். இந்த வருஷத்துக்கான தீம்னு பார்த்தோன்னா இந்தியாஸ் ப்ளூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ரென்த்னிங் வேல்யூ அடிஷன் இன் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியான்றது ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் 2nd பிளேஸில் இருக்குது வேர்ல்டில். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே இந்த ஷ்ரிம்ப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி நம்ம இந்தியா தான். நேஷ்னல் ஃபிலாசபி டே. இதுவும் நவம்பர் 20, அதாவது 3rd Thursday ஆஃப் நவம்பர். இந்த வருஷம் நவம்பர் 20 வந்திருக்கு. தீம் பார்த்தோன்னா ஃபிலாசபி அண்ட் குளோபல் டயலாக் இந்த டிஜிட்டல் எரா. நியூஸ் பிட்ஸ் மாதிரி பார்ப்போம். 3rd இன்டர்நேஷ்னல் ஆயுர்வேதா கான்ஃபரன்ஸ் வந்து பிரேசிலில் இருக்கக்கூடிய சா பாலோ அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. நம்ம இந்தியாவோட அம்பாசடராக தினேஷ் பாட்டியான்றவர் பிரேசிலுக்கு போயிருக்கிறார். அவர் தான் இனாகுரேட்டும் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்தது 3rd ஆனுவல் இந்தியன் மிலிட்ரி ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல். இது நவம்பர் 14 15 வரைக்கும் நடந்தது. யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா யூஎஸ்ஐ இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் வந்து ராஜ்ய மந்திரி சஞ்சய் சேத்ன்றவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறார். இந்திரா காந்தி ப்ரைஸ் ஃபார் பீஸ், டிஸ்அர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் 2024க்கானது வந்து மைக்கேல் பச்சிலட் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி விமன் பிரசிடென்ட் ஆஃப் சைல்ட் அண்ட் ஃபார்மர் யூஎன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இவங்களுக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க நியூ டெல்லியில் நவம்பர் 2025. இதை கொடுத்தது சோனியா காந்தி. அடுத்தது மத்சயா 6000 அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேன்ட் டீப் சி சப்மர்சிபிள். இது வந்து 2026 லான்ச் பண்ண போகிறாங்க. எதுக்கு கீழே வரும்னு பார்த்தா டீப் ஓஷன் மிஷன், டிஓஎம்னு சொல்லுவாங்க. இது வந்து சமுத்ரியன் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வரும். இந்த சமுத்ரியன் ப்ராஜெக்ட்ன்றதை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு மேன்டு டீப் சி சப்மர்சிபிள் அப்படின்றத 5 கண்ட்ரி நமக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க: யூஎஸ்ஏ, சைனா, ஜப்பான், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இது என்னென்னா டீப் சீக்குள்ளே போய் இந்த பாலிமெட்டாலிக் மேங்கனீஸ் மாடியூல்ஸ்லாம் இருக்கா, அப்புறம் கேஸ் ஹைட்ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் டெப்த்துக்கு, அதாவது 6000 மீட்டர் டெப்த் வரைக்கும் 3 மனுஷங்க போகலாம், உள்ளே போய் பார்க்க முடியும். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குவாண்டம் சிட்டி கியூசிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெங்களூரு டெக் சம்மிட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஹெசர்காத்தா அப்படின்ற ஒரு இடத்துல கர்நாடகாவில் இருக்குது. அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது, அது ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாண்டம் சிட்டின்னு பார்த்தோன்னா கர்நாடகா, ஹெசர்காத்தா. ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் வந்து ஆந்திர பிரதேஷ். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்லா சென்டர்ன்றதை நவம்பர் 2026 குருகிராமில் ஹரியானாவில் இருக்குது. அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சதர்ன் ரயில்வே வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஸ்ட் டு கோஸ்ட் பார்சல் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ். ஒரு கோஸ்ட் டு இன்னொரு கோஸ்ட்டுக்கு ரயில்வே மூலயமா போஸ்டல் சர்வீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பார்சல் சர்வீஸ் இது வந்து ராயபுரம், சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரத்துலேருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போகும். அடுத்தது
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜென்சி தீம்டு ரிவாம்ப்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றத டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜென்சி தீம்டு போஸ்ட் ஆஃபீஸ் டெல்லியில் வந்திருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் ஜென்சி தீம்டு போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னா கேரளாவில் வந்துச்சு, சிஎம்எஸ் காலேஜில். ஆந்திர பிரதேஷோட ஃபர்ஸ்ட் ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கப்புறமா லான்ச் பண்ணாங்க. ஸோ முதல்ல நம்ம இந்தியாவிலேயே வந்ததுன்னு பார்த்தோன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடி. அடுத்தது இந்தியாவோட 26th விமன் கிராண்ட் மாஸ்டர் சராயு வேல்புலா. இவங்க வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமா எஸ்ஆர் ரங்கநாதன் அவார்ட்ஸ், டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன் அவார்ட்ஸ். இது வந்து பெஸ்ட் லைப்ரரியனுக்கு கொடுப்பாங்க. 40 லைப்ரரியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸை. அது மட்டும் இல்லாமல் 25 லைப்ரரியன்ஸ் லைப்ரரி என்தூசியாஸ்ட் அவார்ட்ஸ் ரீடர் சர்க்கிள். அதுக்கப்புறமா 12 லைப்ரரிஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அவார்ட்ஸ்லாம் கொடுத்தது வந்து நம்ம மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்தது குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி செம்மஞ்சேரியில் சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட மொத்த பட்ஜெட் பார்த்தோன்னா 261 crore. இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து கிட்டத்தட்ட 112 ஏக்கரில் வந்து கட்ட போகிறாங்க. அடுத்தது ஒரு ஏஐபிசி பர்சனல் கம்ப்யூட்டர், கேஇஓன்னு சொல்லுவாங்க, நாலேஜ் ட்ரிவன் எக்கனாமிக்கல் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது ஒரு ஏஐனால் உருவாக்கப்பட்ட ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர். கர்நாடகா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை டெவலப் பண்ணதுன்னு பார்த்தோன்னா கியோனிக்ஸ். இதனோட ரேட் பார்த்தோன்னா 19K இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க.